உங்களுடைய சமூகத்தில் நன்றியோடு ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்க அழைக்கப்படுகிறோம். தேவ சமூகத்தை ஆண்டவரை எங்களை முக்கியமாக அர்ப்பணிக்கிறது சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை நாங்கள் கத்திருக்கிறது சுவாமி. உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவரை எங்களை தனிப்படுத்த முடியாமல் சொல்லிக்கிறோம். சீக்கிரக்குட்டியின் தாழ்ச்சி அடைந்து பற்றியாக இருக்கிறோம். ஆண்டவரை தெரிந்த பிள்ளைகளுக்கு ஒருபோது உணர்வின் குறைவைப்படாது என்று சொல்லி இந்த ஏழு அவசரம் ஆண்டவரை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது சுவாமி. ஆண்டவரே, தேசத்துக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். தேசத்தின் மக்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். தேசத்தை வழிநடத்துகின்ற பாரதத்தின் ஜனாதிபதிக்காக, பாரதத்தின் பிரதமருக்காக, மத்திய மாநில அமைச்சர் பிரமுகர்களுக்காக, ஆளுநர்களுக்காக, மாநில முதல்வர்களுக்காக, சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக, நீதித்துறையிலும் வருவாய்த்துறையிலும் காவல்துறையிலும் இராணுவத்துறையிலும் இன்னும் பலவிதமான உயர்ந்த பொறுப்புகளிலும் பணியாற்றுகின்ற உடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். தீங்குக்கும் தீமைகளுக்கும் விலகி காத்து பிள்ளைகளை ரசித்து மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தவும், நன்மையான காரியங்களை ஆண்டவரை பூர்ணமாக செய்யவும், சகல ஞான வளங்களை ஆண்டவரை இப்படிப்பட்ட பெரியவர்களுக்கும் உயர்ந்த உத்தியோக பொறுப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தருமையாக சொல்லிக்கிறோம். ஓட்டில் வளர்ந்து உங்களுடைய கிருபை கூட இருக்கக்கூடிய மன்றளவும் சாமி. பரலோக பிதாவே, மருத்துவமனைகளுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். டாக்டர்களுக்காக, தாதிகளுக்காக, உடல் ஊழியர்களுக்காக, மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற அத்தனை ஆண்டவரே நோயாளிகளுக்காக, உள்நோயாளிகளால் வெளிநோயாளிகளால் சுவாமி சிகிச்சை பெற்று வருகின்ற உடைய பிள்ளை ஆண்டவரை கரசனையோடு உடைய சொந்தத்தில் சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். எனக்கு சித்தம் கொண்டு சுத்தமாக இருந்த ஆண்டவரை உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உடைய அரவணைப்பை கொடுத்து சுகவீனமாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை லட்சுமிகளை கொடுக்கும்படியாக நான் சொல்கிறோம். சரீரத்தால் பலவீனப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஆண்டவரை மாத்திரை மருந்துகளை கொண்டு பிழைத்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை ஆண்டவரை சமூகத்தை நாங்கள் வைக்கிறோம். டாக்டருக்கு கொடுக்கின்ற மருத்துவமாக நன்றியோடு சொல்கிறோம் சுவாமி. டாக்டர்களுக்கு சக ஞானத்தை கொடுக்கிறதாக நான் சொல்கிறோம். அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆபரேஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, கொடிய வியாதிக்கும் நாங்கள் மீள முடியவில்லை என்கின்ற உடைய பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு நாளும் வியாதியால் நான் செத்துக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி குழந்தை தடுத்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் சொல்கிறோம். இயேசுசாமி, உடைய பரிபூர்ண கரம் தொட்டு எனக்கு சித்தம் கொண்டு சுத்தமாக இருந்து ஆண்டவரை சொல்லி அன்பு பிள்ளைகளை ஆசிரியரை நாங்கள் சொல்கிறோம். உச்சநிலையில் உள்ளவர்கள் தீர்வுகளை ஆண்டவரை சாலை விபத்தாலும் ஏற்படுத்தாலும் பார்த்துவிட்டு மருத்துவமனையை அட்மிஷன் பண்ணப்பட்டிருக்கிற ஒவ்வொரு துறையிலும் சுவாமி உடைய கணக்குள்ள ஆசிரியர்கள் காணப்படும்படியாக நாம் பிரார்த்தனை செய்கிறோம். கல்வி ஸ்தாபனங்களுக்காக தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய பிள்ளைக்கு நாளை திருச்சபை சூழ்நிலாம் வளர்வது, தேசத்தின் தலைவராக வளர்வது, பிள்ளைகளுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கின்ற கல்வி ஸ்தாபனத்தை ஆசிரியர்களாக நாம் தெரிவிக்கிறோம். அத்துறை கல்வி ஸ்தாபனத்தில் பொறுப்பாளர்களுக்காக தெரிவிக்கிறோம். ஆசிரியர் பெருமக்களுக்காக தெரிவிக்கிறோம். ஆசிரியர் பெருமக்களுடைய குடும்பங்களுக்காக தெரிவிக்கிறோம். பரிபூர்ண
வளத்தோடும் அவர்கள் பள்ளிக்கு சென்று வருவதற்கான சகல கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தை அந்த பிள்ளைகளை நாங்கள் ஒப்புகிறோம். எதிர்பாராமல் ஆண்டவரை நிகழ்கின்ற சாலை விபத்தால் பிள்ளைகள் இறந்து போவதை ஆண்டவரை நாங்கள் கேள்விப்படுகிறோம். இயேசு சுவாமி பிள்ளைகள் எதிர்பாரான பாதிப்புகள் வராது. படிக்கின்ற பிள்ளைகள் படிக்க வேண்டும், சிறப்பாக வளர்ச்சி பெற வேண்டும், அனைவருக்கு ஆசீர்வாதத்தை தூக்குவதாக இருக்க வேண்டும், பெற்றோருக்கு பெருமை தேடிக் கொண்டு வருகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஸ்தாபனத்துக்கு நற்பெயர்களை கொண்டு வருகின்ற பிள்ளைகளாக இருக்க முடியாது. கல்வியாளர்களும் தெய்வபக்தி மாணவர் சக்தி எழுத்தாளர்களையும் படிக்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை திறமையாக வச்சிருக்கிறோம். வாகனங்களை செல்லும் பொழுதும் நடந்து செல்லும் பொழுதும் பிள்ளைகளோடு கூட ஆண்டுடைய திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் உணர்ந்த பிரார்த்தனை செய்யணும். ஆசீர்வதிக்கும் சாமி இவர்களை பெற்றிருந்த பெற்றோருக்கும் சில ஞானத்தை கொடுக்கும். பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் எப்படி வழிநடத்த வேண்டும் என்கிற ஞானத்தை ஆண்டுடைய பெற்றோர்களை தருமையாக வச்சிருக்கிறோம். கல்வியை ஆண்டுகளை கல்வி ஸ்தாபனத்தோடு ஆசிரியர் பெருமக்களோடு பிள்ளைகளோடு கூட நாங்கள் முன்னேறுகிறோம். மிஷனரி ஸ்தாபனங்களை சமூகத்தை கொண்டு வருகிறோம். மிஷனரி ஸ்தாபனங்களை ஆசீர்வதிக்கிறோம். மிஷனரி ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். விவாதத்தை ஆசீர்வதிக்கிறோம். நற்செய்தி இப்படியே செய்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து செல்கிற பிள்ளைகளுக்கு சகலமான ஆசீர்வாதங்களை கொடுத்து இதே நிமித்தமாக அநேக மக்கள் ரட்சிப்புகளாக உயர்த்தப்படுகிறார்கள். சகல திரும்பிகள் ஆண்டவரை கேட்கின்ற பிள்ளைகளுக்கு நடத்துகின்ற ஆண்டவரை மிஷனரி ஸ்தாபனத்தில் ஊழியர்கள் தேவன் உங்களுடைய கொடுத்த ஆசீர்வாதத்தை திரும்பி ஒவ்வொரு நாளும் தருமையாக செய்கிறார். நாமும் கற்றுக்கொண்ட பிள்ளைகளாக சுவாமியை விரும்பி இப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரை உருவாக்குவதை வழிநடத்துகிறீர்கள். நன்றியோடு சோதனைகளும் சுவாமி ஒவ்வொரு ஸ்தாபனத்தையும் ஆசீர்வதித்து இவ்வாறு நற்செய்தி பணியாளர் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்கையாக பரவாயில்லை. மதுரை மாவட்ட மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். முதலாளி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பிற திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிற திருச்சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிற திருச்சபை விசுவாசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் சாமி ஆண்டவரே தொடர்ந்து நிறுவனங்களில் உடைய சமூகத்தை கொண்டு வருகிறோம். வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகளுடைய சமூகத்தை கொண்டு வருகிறோம். பிசினஸ் ஈடுபடுகிற கம்பெனி கொண்டு ஈடுபடுகிற விவசாயத்தில் ஈடுபடுகிற பிள்ளைகளுடைய சமூகத்தை கொண்டு வருகிறோம். சாமி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொண்டு காத்துக்கொள்ளும். எல்லாம் நம்பிக்கையும் தொடர்ந்து உயர்த்த முடியாத ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கண் பார்வையிட்டு காது கேளாத வாய் பேச பிராணி இருக்கின்ற சரீரத்தால் நடக்க முடியாமல் கைகளை பயன்படுத்த முடியாமல் கால்களை உபயோகப்படுத்த முடியாமல் அவையவர்களால் பாதிக்கப்படுகிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். புத்தி சுவாதிகளுக்கு சாலை வரலே அழைத்து தெரிவிக்கின்ற படுத்து கிடக்கின்ற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சாமி இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அநேக உதவியில் கடந்து வருகிறது. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ரட்சிப்பு இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது சொல்லி ஆண்டவரை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நேற்றோடு இவர்களுக்கும் நல் வாழ்வை ஆண்டவரை தலைமையாக ஜெபிக்கிறோம். சாமி இந்த மேலான கிருபை ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட பிள்ளைகளோடு விரும்பியாக வந்தார்கள். பல்லாம் அதிகாலை தெரிந்து திருச்சபையாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக முதலை உதவி திருமணத்திற்காக பேராயத்திற்காக அதிகாரி குடும்பத்திற்காக குருமார்களுக்காக குருமாவுடைய குடும்பத்திற்காக வேதாந்தஸ்தர்களுக்காக புத்திசுமார்களுக்காக தன்னார்வ ஊழியர்களுக்காக திருமணத்தின் அத்தனை ஸ்தாபனங்களுக்காக கிராமப்புற குருசேகர்களுக்காக குருசேகர்கள் விசுவாசிகளுக்காக கமிட்டி அங்கங்களுக்காக ஆண்டவரை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த வேளாண்மை போல இருந்து சாமி மதுரை உணவை திருமணம் அநேக திருமணத்திற்கு சாட்சியாக இருக்கிறார். சொல்லாமல் செய்தால் ஆண்டவரே கடவுளுக்கு பிரியமுள்ள திருமணமாக இருக்கிறார். திருச்சபைகளாக இருக்கிறார். சகலமான ஆசீர்வாதம் சாமி இந்த பிள்ளைகளை தொடர்ந்து விளையாடுவதாக பிரார்த்தனை செய்கிறோம். திருச்சபைக்காக ஆண்டவரை பிரார்த்தனை செய்கிறோம். மேல்வாசலுக்கு சேகத்தை ஆசீர்வதியும் சாமி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சகோதரர்களை கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப தலைவர் தலைவர் அனைத்து பிள்ளை சேர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரை பிள்ளைகள் கவலைகள் துக்கம் வியாபாரங்கள் சிறுவேளைகள் பிரச்சனைகளை கூறுகிறார்கள். எல்லாரும்
உண்மையில் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பெற்று உமக்கு பிரியப்படுத்தி வேலை செய்திருக்கிறார். அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். திருச்சபை ஊழியர்களுக்காக, பாடல்களுக்காக, பெண்கள் ஐந்து செல்வதற்காக, வாலிப ஊழியர்களுக்காக, சிறுவர் ஊழியர்களுக்காக, கிராமப்புற ஊழியர்களுக்காக, இன்னும் சாமி பரவலான ஊழியர்களை ஆடலை விளக்கோடு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக பிரார்த்தனை செய்கிறார். இதை வேளாண் ஆசீர்வதி கமிட்டி ஒவ்வொருவருடைய சமயத்தை கொண்டு வருகிறோம். நீதிக்கு பிரசன்ன சாமி ஒவ்வொருவரும் கூட வைக்க இப்போது வரவேற்கிறே ஞானஸ்தானத்தின் மூலமாக திருச்சபை ஐக்கியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார். இந்த பிள்ளைகள் சாமி இவர்களை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்கின்ற நல் ஆலோசனை பெற்றோருக்கு தயவாக தருகிறார். இந்த பிள்ளைகள் கடவுள் நல்ல தயவு வளர்ந்து சாமி அநேகருக்கு ஆசீர்வாதத்தை தூங்கலாம் வளர்க்கிறார். இந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களையும் உடன் வந்திருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி நடத்தியிருக்கிறது. அப்படியான அத்தனை சிறுபிள்ளை உண்மையை சொல்வதில் விசேஷமாக பிரார்த்தனை செய்வோம். சாமி ஆடுகளை கற்பத்திற்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட மிகுந்த கிருபை ஆண்டவர் இந்த நற்கனைகளை ஆண்டவரை பிரதமராக சாமி வளர்த்தும் ஆராய்ச்சி ஆண்டவரை இந்த தேசத்திற்கும் திருச்சபைக்கும் இந்த பிள்ளைகள் விளைக்கவும் நற்காரியங்களை செய்யும். சாமி இந்த பிள்ளைகளை கருத்தோடு ஜெபத்தோடு வளர்த்து திருச்சபை எடுத்து உபயோகப்படுத்த முடியாது ஜெபிக்கலாம். சகலவிதமான புதிய நாட்களுக்கு தருமையாக ஜெபிக்கிறோம். எங்கள் எழுத்துமாவை சுமத்து வைக்கிறோம். செய்தி கொடுத்து போகக்கூடிய மகனுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆசிரியரை எடுத்து உபயோகப்படுத்தும். உடைய மேலான திருவிழாவில் ஒவ்வொருவரையும் ஒப்புவிக்கிறோம். ஆசிரியர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் பிதாவே.